என்கிட்ட ஒரு காட்சிக்கான வசனமோ எதுவுமே இல்லாட்டி கூட நான் அந்த காட்சியை முதல்ல எடுத்துட்டேன். நிறைய பேருக்கு சினிமாவை பற்றின நிறைய புரிதல் இல்லாதனால தான் நிறைய செலவு பண்ணுறாங்கன்னு என்னோட அபிப்பிராயம். இதுக்கு பெரிய பப்ளிசிட்டி தேவையில்லை. பெரிய பப்ளிசிட்டி கொடுத்த படங்கள்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. நல்ல படம், நல்லா இல்லாத படம். நல்ல படத்துக்கு எந்த விளம்பரமோ எந்த இதுவும் தேவையில்லை. வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரைப்பட இயக்குனர் எம்.ஆர். பாரதி அவர்கள். வணக்கம். வணக்கம். அழியாத கோலங்கள் 2ல் சந்திச்சது உங்களை ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணோம். இப்போ வந்து ட்ரீம் கேர்ள்னு ஒரு ப்ராஜெக்டோட வந்திருக்கீங்க. டைட்டிலே ரொம்ப ஒரு மாதிரி இளமையா இருக்கு. இந்த படத்துல என்ன சொல்ல வரீங்க நீங்க? இல்லை, ஒரு லவ் ஸ்டோரி பண்ணணுன்றது தான் ஆசை. அதனால் ஒரு லவ் ஸ்டோரி பண்ணணும், அது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். லவ் ஸ்டோரிக்கு வந்து லொக்கேஷன் ரொம்ப முக்கியம். அதனால் கதையை வந்து ஊட்டியில் நடக்கிற மாதிரி அமைச்சிருக்கேன். எனக்கு ஒரு கேமராமேன் கிடைச்சார், சாலமன் போஸ்ன்னு. அவர் ஊட்டி அவரோட நேட்டிவ் பிளேஸு. அதனால் நான் வேறு எங்கேயோ எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். அவர் தான் ஊட்டி பண்ணார். போனோம், நல்ல கிளைமேட்டான செப்டம்பர் மாதம் போனோம். ஸோ அதனால் படத்தை வந்து ரொம்ப சிறப்பாக எடுக்க முடிஞ்சிச்சு. பாலுமகேந்திரா பார்க்காத இடங்கள்ல எல்லாம் அந்த கேமராமேன் பார்த்துருப்பாரு, ஏன்னா அவரே பிறந்த ஊருங்கிறது. ஆமாம் ஆமாம். இதில் பெரிய ப்ளஸ் என்னென்னா, கேமராமேனுக்கு நேட்டிவ் பிளேஸ்னால புது புது லொக்கேஷன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெகுலராக பார்த்த ஊட்டி பார்க்காம வேற ஒரு ஊட்டி பார்க்கலாம். வேற ஒரு லேண்ட்ஸ்கேப் படத்தில் இருக்கும். ஆமாம், படம் பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் நீங்கள் இந்த பொதுவாக காதல் படங்கள் இப்போ தமிழில் ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஒரு வன்முறை சார்ந்த படங்கள் அல்லாட்டியும் வேறு மாதிரி போதை அது மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் காதலை எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? இல்லை, எனக்கு பொதுவாக எனக்கு இந்த வயலன்ஸ் பிடிக்காது. ஓகேவா? ஒரு சில பேருக்கு இயல்பு இருக்குது. எனக்கு யாரோட ஒரு கான்ஃப்ளிக்ட் பண்ணோட காம்ப்ரமைஸாக போகிறது தான் பிடிக்கும். அப்புறம் ஒரு வில்லத்தனமான கேரக்டர்னால் உருவாக்கி அதெல்லாம் சான்ஸ் இல்லை. நிறைய பேரோட இந்த படத்தில் இப்போ எனக்கு பிடிச்சதை ஒன்று பண்ணுறப்ப என்ன ஆகுனா அது இயல்பாக நல்லா வந்துடும். நிறைய பேரோட தவறு என்னென்னா, அவங்களுக்கு தெரியாத ஒரு உலகத்தை பற்றி சித்தரிக்கணும்னு நினைக்கிறப்ப அவங்களால சித்தரிக்க முடியாது. இப்போ ஒரிஜினல் நிஜ துப்பாக்கி நேரில் பார்க்காதவங்க வந்து துப்பாக்கி வச்சு ஒரு கதையை பண்ண முடியாதுன்றது தான் சொல்கிறேன். அது கற்பனையில் பண்ணலாம், படம் வந்து அவ்வளோ கனெக்ட் ஆகிற மாதிரி வராது. அவங்களுக்கு ஓரளவு அந்த கதை களம் சார்ந்த ஒரு அனுபவம் இருக்கணும், விருப்பம் இருக்கணும், அனுபவம் இருக்கணும், இல்லாட்டி அதுக்கு பற்றின ஒரு நாலேஜாவது இருக்கணும். எனக்கு லவ் ஸ்டோரி தான் என்னோட இது பண்ணணும்னு நினச்சேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதாக இருக்கும், புதுசாக இருக்கும். இப்போ இந்த தஸ்தாவ்ஸ்கியோட வெந்நீர இரவுகள்லாம் நீங்கள் ட்ரெய்லரில் காட்டுறீங்க. லிட்ரேச்சரை வந்து பொதுவாக அவ்வளோ துணிச்சலாக யாரும் காட்டிட மாட்டாங்க, பேசுவாங்க, காட்டுறீங்க. ரொம்ப நல்லா இருந்தது அந்த ட்ரெய்லர். ரெண்டுமே நான் பார்த்தேன். ஒரு மாதிரி வாய்ஸ் ஓவரில் அந்த காதலாக பேசுகிறது மாதிரி இருக்குது. வாழ்க்கை முழுவதும் நமக்கு இருக்க போகிறது இந்த காதல், இந்த நினைவுகள் தான் அப்படின்னு நான் சொல்கிறீங்க. எவ்வளோ பொயட்டிக்காக இருக்கிறது மாதிரி இருக்குது அந்த இது. எப்படி வச்சுருக்கீங்க படத்தில்? அப்புறம் எனக்கு தாஸ்தாவ்ஸ்கி ரொம்ப பிடிக்கும். ரஷ்யன் லிட்ரேச்சரே ரொம்ப பிடிக்கும், தாஸ்தாவ்ஸ்கி ரொம்ப பிடிக்கும். அவரோட ஒயிட் நைட்ஸ் என்னோட ஃபேவரேட். இந்த படத்தில் அந்த கதை ரொம்ப பயன்படுத்தியிருக்கேன். அந்த வெந்நீரர் கதையை இந்த கதைக்குள்ளேயே கொண்டு வந்திருக்கேன், உள்ளுக்குள்ளேயே கொண்டு வந்திருக்கேன். அந்த இது வந்து கதையை சொல்கிறதுக்கு அது ரொம்ப அந்த வெந்நீரர்கள் கதை பயன்படுத்தி. நீங்கள் வந்து மிக குறைவான நாட்களில் அந்த படத்தை எடுத்திருக்கீங்க, ஷூட் ஒரே ஒரு ஷெட்யூல்லையே எடுத்திருக்கீங்க. இது எப்படி சாத்தியமானுச்சு? அது நம்ம பிளானிங் தான், அது ஈஸியாக முடியும். இப்போ நம்ம ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு இந்த கதையை நம்ம வசூல் பண்ணுறோம்ல, நான் அது மாதிரி இந்த கதைக்கு என்னென்னலாம் வேணுங்கிற ஒரு ஷார்ட்ஸ் இருக்குல்ல, அதை எல்லாமே ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துறது. அதில் நிறைய சினிமா டெக்னாலஜி இருக்குல்ல. என்கிட்ட ஸ்கிரிப்ட், இந்த கதைக்கான ஒரு காட்சிக்கான வசனமோ எதுவுமே இல்லாட்டி கூட நான் அந்த காட்சியை முதல்ல எடுத்துட்டேன். இது சிம்பிளாக எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நல்ல லொக்கேஷனில் ஹீரோயின் வச்சு நடக்கிறதோ அவங்க பேசுகிற மாதிரிலாம் நிறைய எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து டப்பிங்கில் தான் அந்த வசனத்தெல்லாம் ஃபில் பண்ணேன். இது ஒரு டெக்னிக் தான். இது இப்போ இந்த சிங்க் ஆகுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் எப்படி? அது இல்லை, அது சிங்க் ஆகும் டெக்னிக்கில் பாசிபிள். இப்போ நீங்கள் ஒரு லாங்கில் இருக்கீங்களே, இப்போ வேற ஒரு லாங்குவேஜில் பேசுனா டப் பண்ணுறப்பே நம்ம ஓரளவு அக்செப்ட் பண்ணி பார்க்குறோம் இல்லையா? இப்போ டெக்னாலஜி இருக்குது அதுக்கு, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த படக்குழுன்னா எத்தனை பேர் நீங்கள் ஊட்டியில் போய் அதை ஷூட் பண்ணியிருப்பீங்க? ஏன்னா ஒரு சினிமாங்கிறதே இப்போ வந்து பெரிய பட்ஜெட்டாக இருக்குது. 100 கோடி, 50 கோடி, 25 கோடி அப்படி தான் ஒரு படமே எடுக்கப்படுது. நீங்கள் எப்படி அது எப்படி அந்த இல்லை, எனக்கு என்னென்னா எங்கள் டீமே 15 பேர் தான். நான் மொத்தமே 15 பேர் தான். நான் ரொம்ப அதிகமாக நிறைய இது கட் பண்ணிட்டேன். இப்போ என் படத்துக்கு ஆர்டர் கிடையாது, காஸ்டியூமர் கிடையாது, மேக்கப் கிடையாது, ப்ரொடக்ஷன் கிடையாது, இதெல்லாம் இப்போ தேவையில்லை. நான் வந்து ஒரு படம் எடுக்க போகிறதுக்கு எனக்கு மெயினாக கேமரா வேணும், நடிக்கிற ஆர்டிஸ்ட் வேணும்.
இப்போ வந்து மேக்கப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. இப்போ நான் பீரியட் படம் எடுக்கல, எனக்கு ஏதாவது புதுசாக லொக்கேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் இருக்கிற லொக்கேஷன் ஷூட் பண்ணுறப்போ எனக்கு எதுக்கு ஆர்ட் ஆக்ட். அப்புறம் எனக்கே ஒரு ஐடியா இருக்குது, கலர் காம்பினேஷன் ஆகட்டும், இவங்க இது அந்த ஃப்ரேம் எப்படி இருந்தால் நல்லா இருக்குன்றது ஒரு டைரக்டருக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்குல்ல, அது இருக்குது. அதனால் அது சிக்கனமாக எடுக்கிறது, ஒரு பட்ஜெட்டை ரொம்ப குறைவாக எடுக்கிறது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் வேலை வாய்ப்பு ரீதியில் பார்த்தா நீங்கள் நிறைய பேருக்கு வேலை கொடுக்க இல்லை. மாட்டீங்க. அது என்னென்னா, இப்போ பெரிய பட்ஜெட் எடுக்கிறவங்க நல்லா கொடுப்பாங்க. இது நான் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மாதிரி எடுக்கிறேன், சரிங்களா? நான் ஒரு சினிமா எடுக்கணும், எனக்கு சாத்தியம். இப்போ நான் ஆர்வம் அந்த ஒரு இதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. இல்லை, இப்போ நான் படம் எடுக்கணும்னு நினைக்கிறேன்ல, நான் வந்து மொபைல் ஃபோனில் கூட எடுத்துருவேன். ஏன்னா நான் ஒரு படத்தை எடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன், சரியா? இப்போ அதை விட கொஞ்சம், இப்போ நான் படம் எடுக்கணும்னு முயற்சியில் இருக்கிறப்ப நான் எதாவது ஒரு இது அதை அச்சீவ் பண்ணணும். புடிதல் தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன்னா பண்ணணும். இப்போ லட்சக்கணக்கான பேர் சினிமாவில் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க, சரியா? அது எளிதாக அடையக்கூடிய ஒரு கனவு தான் நீங்கள் சொல்கிறீங்க சினிமா. ஆமாம். நீங்கள் 10 லட்ச ரூபா படம் எடுக்கலாம், 5 லட்ச ரூபா எடுக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். எங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு கதை நடக்கும்ல, அப்போ வீட்டுக்குள்ளே ஒன்று எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ட்ராவலு லொக்கேஷன் எல்லாமே தேவையில்லையே. நீங்கள் பெரிய ஹாலிவுட் படம் கூட பாருங்கள், ஒரு சின்ன வீட்டில் கூட ஒரு படத்தையும் மொத்தம், ஏன்னா அந்த கதை அமைக்கிறது தான் முக்கியம். ஒரு சின்ன ட்ராவல் எடுத்துப்பாங்க, சும்மா 2 பேர் போகிறாங்கன்ற மாதிரி. அவங்கெல்லாம் உலக சினிமாவே, யூரோப் சினிமாவெல்லாம் வந்து சின்ன பட்ஜெட்டில் தான் எடுக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் இந்த எளிமையான ஃபிலிம் மேக்கிங் இருக்குல்ல, நீங்கள் சொல்கிற ஃபிலிம் மேக்கிங், இதை யார்கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? இது எளிமையான ஃபிலிம் மேக்கிங் வந்து ஒரு விதத்தில் வேலு பிரபாகர் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அவர் தான் வந்து ஒரு லொக்கேஷன் தேட மாட்டார், இருக்கிற ஆஃபீஸில் சீன் எடுத்துகிட்டே இருப்பார். இப்போ என் படத்தில், இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட வீடெல்லாம் என்னோடய ஆஃபீஸ்லேயே செட் பண்ணிட்டேன். என்னோடய ஆஃபீஸு, ஏன்னா என்னோடய ஆஃபீஸையே நான் வந்து ஹீரோயின் வீடை மாற்றிக்கிட்டேன். நான் இருக்கிற தெருவிலேயே நான் ஒரு 15 சீன் எடுத்தேன். அது என்னென்னா அந்த ஃப்ரேமுக்கு தான் தேவை இருக்குது, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, தெரியாது. இப்போ நான் அதில் நிறைய பேருக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுனாதான்ற இல்லை, 10 பேரை வச்சு கூட கூட்டமாக காட்டலாம். நீங்கள் ஃப்ரேமை க்ளோஸாக வச்சுட்டிங்கன்னா அந்த 10 பேரே வந்து ஃப்ரேம் நம்பி வெளிவாங்க, அது அடங்காது. நிறைய பேருக்கு சினிமாவை பற்றின நிறைய புரிதல் இல்லாதனால தான் நிறைய செலவு பண்ணுறாங்கன்னு என்னோட அபிப்பிராயம். ஃபில்ம் மேக்கிங் தெரியாதனால. இப்போ ஒரு சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து அதிகமாக வருது, கண்டென்ட் வந்து அழுத்தமாக இருக்கும்போது அந்த படம் பயங்கர ஹிட் ஆகுது. இந்த உங்களை மாதிரி ஒரு எளிமையாக ஒரு படம் இருக்கிறதுல இன்னொரு சிரமம் என்னென்னா, அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் செலவுகள் மற்றும் அந்த படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறது, இதை எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க? இல்லைங்க, அது ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு ஷோ தான் தீர்மானிக்கும். நீங்கள் எத்தனை கோடி ரூபாயில் எடுத்தாலும், பெரிய பெரிய ஹீரோ பெரிய படம் சொல்லி படம் நல்லா இல்லைன்னா அது சின்ன படம் ஆயிடுது. ஒன்றும் இல்லை, சின்ன படமாக எடுத்திருப்பாங்க, படம் நல்லா இருக்குன்னா, இப்போ என்னென்னா நல்லா இருக்குன்னா 1,00,000 பேர் எழுதுவாங்க. ஒரு படம் நல்லா இருக்குன்னா பார்க்குற அத்தனை பேருமே ஒரு சேனல் தான், அவங்க கையில் ஒரு மொபைல் ஃபோன் இருக்குல்ல, அவங்க பல லட்சம் பேர் ரீச் பண்ணுற ஒரு மெசேஜ் போட முடியும். அதனால் கண்டென்ட்டு தான் நல்லா இருக்கணும். இதுக்கு பெரிய பப்ளிசிட்டி தேவையில்லை. பெரிய பப்ளிசிட்டி கொடுத்த படங்கள்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. என்ன மாதிரியான படமாக இருந்தாலும் அவங்க தேட்டரில் வந்து சின்ன பட்ஜெட்டு, இது எந்த பெரிய ஹீரோக்கள் படம் இல்லை அப்படின்னா வாங்க மாட்டாங்கல்ல. இல்லை, நீங்கள் அது தேவையில்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ பிளான் பண்ணியிருக்கேன், என் படத்தை வந்து குறைவான தேட்டரில் நான் ஒரு 30 தேட்டர் ரிலீஸ் பண்ணுவீங்க, ஓகேவா? படம் நல்லா இருந்துச்சுன்னா 30 வந்து 60 ஆகும், 100 ஆகும். ஸோ நல்லா புரியுதுங்களா? இப்போ எடுத்தோடனே 200 தேட்டரில் 300 தேட்டர் ரிலீஸ் பண்ணலாம், பல லட்ச ரூபாய் செலவாகும். நல்லா இல்லைன்னா என்ன ஆகும்? அடுத்த நாள் யாரும் வரமாட்டாங்க. இப்போ 2 விஷயம் தான் இருக்குது, நல்ல படம், நல்லா இல்லாத படம். நல்ல படத்துக்கு எந்த விளம்பரமோ எந்த இதுவும் தேவையில்லை, மக்களே பப்ளிசிட்டி தான். இப்போ இந்த போன வாரத்தில் வந்த சிறைன்னு ஒரு படம், கிட்டத்தட்ட புதுமுகங்கள் தான் மெயின்களே கொண்டு போயிட்டாங்க, பெரிய லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. படம் பார்த்துட்டு அத்தனை பேருமே எழுதுறாங்க, புரியுங்களா? முன்னெல்லாம் வந்து ஏதோ சில பெரிய பத்திரிகையில் ரிவ்யூ வந்தால் தான் பார்த்துட்டு, அதெல்லாம் இல்லை, யாருமே பார்க்குற எல்லாரும் எழுதக்கூடியவராக இருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கு எல்லாம் எதிர்பார்க்க வேணாம். பெரிய பேனர் கட் அவுட் எதுவுமே தேவையில்லைங்க. தேட்டர் வந்து பார்த்துட்டு நல்லா இருந்துட்டுன்னா அது வந்து கடன்னு இதாயிடும். அதுதான் இப்போ இது வரைக்கும் நம்ம நடந்திருக்கு. இப்போ ட்ரீம் கேலில் வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க? அதற்கான பணிகள்லாம் என்ன நடந்துருக்கு? இல்லை, இப்போ தாங்க சென்சார் ஆகிடுச்சு படம், சரிங்களா? அவங்க சென்சார் ஆகிடுச்சு, இப்போ தேட்டர் கமிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் பிப்ரவரி 14 பிளான் பண்ணியிருக்கேன், சரிங்களா? பிப்ரவரி 14 அப்போ அதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு. காதலர் தினத்தன்னைக்கு இது ஒரு லவ் ஸ்டோரி தான். லவ் ஸ்டோரியில் கூட ஒரு ரெகுலராக பார்த்த லவ் ஸ்டோரியாக இருக்கார், கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும்.
இதே மாதிரி இப்போ சினிமாவில் கனவுகளோட அழியிற இளைஞர்கள் இருக்காங்கல்ல, இப்போ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டருங்கிற ஒரு ஏரியாவே மாறி இருக்கு. முன்னாடிலாம் அசிஸ்டன்ட் டைரக்டர்னா சாப்பாடு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஆமாம் எங்கேயோ ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு லேப்டாப் வச்சுக்கிட்டு ஆமாம் செல்ஃபோனில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு மெயிலில் அனுப்புகிற அளவுக்கு இயக்குனர்கள் மாறிட்டாங்க. காலம் மாறி இருக்கு. இப்போ சினிமா நிறைய மாறி இருக்கு, எடுக்கிறது எளிதாக இருக்கு. நீங்கள் இது மாதிரியான கனவுள்ள இளைஞர்களுக்கு உங்களோட அனுபவத்தில் என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இப்போ அவன் கையில் டெக்னாலஜி இருக்குது, லேப்டாப் இருக்குது, அவங்க கையில் ஒரு நல்ல 4K கேமரா இது ஃபோன் இருக்குது எடுக்கிறதுக்கு. என்ன தேவைன்னா கண்டென்ட் தான் வேணும். இப்போ உங்களுக்கு தெரியாது, வெறும் சின்னூண்டு சவுத் கொரியா இருக்குல்ல, சவுத் கொரியா வந்து வெறும் தமிழ்நாடோட சின்ன கண்ட்ரி, 50 லட்சம் பேர் தான் இருக்காங்க. ஆனால் உலக மார்க்கெட்டில் சினிமா மார்க்கெட்டில் 60% அவங்ககிட்ட இருக்குது. எவ்வளவு? 60%. இப்போ எந்த வெப்சீரியம் கொரியன் தான். இப்போ ஜனங்க கொரியன் படம் பார்க்குறது, கொரியன் சீரியல் பார்க்குறதுக்கு வந்து உலகம் முழுக்க அத்தனை பேர் ட்ரெண்டு உருவாயிருக்கு. எப்படி உருவாக்க முடியுது? அதில் ஒரு விஷயம் அவங்க பண்ணுறாங்க. இப்போ டெக்னாலஜி ரொம்ப தேவையில்லை. ஏன்னா கேமராலாம் ரொம்ப ஈஸியாக அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. யாரெல்லாம் எடுத்துடலாம், எக்ஸ்போசர் இருக்குது, அப்புறம் டிஏ இருக்குது, கலர் கரெக்ஷன், இதெல்லாம் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொரியாவில் தெருவுக்கு ஒரு காலேஜ் இருக்குது, ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங், திரைக்கதை எழுதுறது எப்படின்றத சொல்லி கொடுக்குறதுக்கு கல்லூரி இருக்குது. எத்தனை கல்லூரி இருக்குன்னு நினைக்கிறேன், லட்ச கல்லூரி இருக்குது அந்த சின்ன ஊரில். ஏன்னா அவன் அந்த கதை தான். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் எல்லா கொரியன் படக்குறோம் அவங்க கதை கரெக்டாக எழுதுறாங்க. கதை தான், கதை நுட்பத்தை அவங்க அழகாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. தான் முக்கியம். ஆமாம். அதனால தான் இப்போ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி பெரிய இதில் ஓடிடி பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 90% வந்து கொரியன் சீரீஸ் தான் இருக்கும். ஏன் அவங்கள பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அந்த கதை களத்தை உருவாக்குறாங்க, கதையை அழகாக சொல்கிறாங்க. அவங்க பெரிய பட்ஜெட்டோ பெரிய இதெல்லாம் செட்டு போட்டுலாம் எடுக்கிறது இல்லை. சரியா? எதுக்கு பர்பஸாக எடுக்கணும்னா சில விஷயம் இருக்குது, சில பீரியட் இருக்குது. இப்போ வந்து டால்ஸ்டாயோட அண்ணா கரீனாவை நான் படமாக எடுக்கிறேன்னா 200 வருஷத்துக்கு அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரி சில கிளாசிக்ஸ், சில பீரியடை சொல்கிறதுக்கு நீங்கள் பண்ணலாம். இப்போ பொன்னியின் செல்வன் செட்டு போட்டு எடுக்கணும். நிகழ்காலத்தில் நடக்கிற கதைக்கு நீங்கள் தேவையே இல்லை. ரெகுலராக போடுற பேண்ட் ஷர்ட்டு, ரெகுலராக இது எதுவுமே தேவையில்லைங்க. தேவையில்லாத செலவு. இப்போ யார் இப்போ டெய்லர்ன்ற கான்செப்டில் ரெடிமேடாக இருக்குது. நீங்கள் இவங்களுக்கு ஒரு காஸ்டியூம்ஸு அது இது ஒரு டைரக்டர் கற்பனை பண்ணிக்கணும். இவன் இந்த பேட்டர்னில் தான் ட்ரெஸ் பண்ணுவான், இந்த பொண்ணு இப்படி நடப்பான், இந்த பேக் வச்சுப்பான், இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க அப்படின்னா அவனே கற்பனை பண்ணிட்டான்னா எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் 15 நாள் 20 நாளில் ஒரு படம் எடுக்கிறது தான் அட்வைசபிள். இல்லை என்னென்னா ரொம்ப குறைவாக எடுக்கிறப்ப என்னென்னா உங்களுக்கு அந்த லாஸும் கம்மியாக இருக்கும் இல்லையா? ரொம்ப மேலேருந்து கீழே விழாமல் இங்கேருந்து கீழே விழ. ஆமாம். அப்போ என்ன ஆகும்னா அந்த இது அதில் ஒரு சின்னதாக அடிப்பட்டால் கூட இல்லை, அவன் பெரிய பாடத்தை கற்றுப்பான். சரிங்களா? இப்போ நான் வந்து இந்த படத்தை என்னென்னா ரிலீஸ்க்கெல்லாம் பெருசாக இது பண்ணிக்கல, குறைவான தேட்டர் ரிலீஸ் பண்ணுறேன். நல்லா இருந்ததுன்னா படம் இதாகட்டும். அப்புறம் எனக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஓடிடி, ஓவர்சீஸ் நிறைய பிஸ்னஸ் இருக்குது. படத்துக்கான பிஸ்னஸ் 100 இருக்குது. அதில் நான் சின்ன அந்த பணம் வந்து எனக்கு கிடைச்சிடும். இப்போ ட்ரீம் கேர்ள் ப்ராஜெக்ட் ரெடி ஆகிட்டு படம் வந்து எடுத்துட்டீங்க, நீங்கள் சொன்னதை வந்து செஞ்சு காட்டியிருக்கீங்க, படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் எடுக்கும்போது ஏற்பட்ட சவால்கள் அல்லது மேக்கிங்கில் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் எது இருக்கா? அதெல்லாம் எந்த இது இல்லை. நான் மினிமம் டீமுக்கு கூப்பிட்டு போனேன், மினிமமான ஒரு இடத்துல தங்கிக்கிட்டேன். நான் வந்து அழகாக ஷூட் பண்ணிக்கிட்டேன். இன்னும் கேட்டால் நான் வந்து மொத்தத்து படத்தை எடுத்துகிட்டு திரும்ப வந்து நான் ஸ்கிரிப்ட் எடிட்டிங்கில் தான் படத்தை உருவாக்குறேன். ஃபில்ம் மேக்கிங் இந்த எடிட்டிங் டேபிளில் தான் இந்த படம் உருவாச்சுங்க. சரியா? ஆனால் அதுக்கான நிறைய என்கிட்ட ஃபுட்டேஜ் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபுட்டேஜ் வச்சு என்ன கதைனாலும் சொல்லலாம், ஒரு சாங்கு போடலாம், எதுனாலும் பண்ணலாம். அதுதான் விஷயம். திரும்ப நான் ஊட்டிக்கு போகிறது கஷ்டம் இல்லையா? ஆனால் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, எடிட்டிங்கில் ஒரு படத்தை உருவாக்கலாம். ட்ரீம் கேர்ள் படத்தின் மூலம் நீங்கள் சொல்ல வர்றது என்ன? சொல்ல வர செய்தி அல்லது கதை என்ன சொல்ல வர? செய்தி வந்து நீங்கள் எதையாவது ஒரு கனவு, நீங்கள் எதை கனவு காண்றீங்களோ, எதை நினைக்கிறீங்களோ அது நடக்கும். உங்கள் கனவு தான் உங்களை உருவாக்கும். சரிங்களா? இது முக்கியமான விஷயம். நீங்கள் நினைக்கிறது நடக்குங்க. அதுதான் வாழ்க்கையோட இது. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம். அது காதலில் நடக்குது. ட்ரீம் கேர்ள் படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.